ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றில் சரித்திர சாதனை படைத்த இந்திய அணி வெறும் 29 ரன்னில் ஆல் அவுட். ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் அதிர்ச்சி. அதாவது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் தொடர் என்பது தற்போது பரபரப்பாக நடந்து வருகிறது. அதே சமயம் இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரும் தற்போது இலங்கையில் வைத்து நடைபெற்று வருகிறது. முதலில் இந்த டெஸ்ட் தொடரை பற்றி பார்த்துவிட்டு அதன் பிறகு ஒரு நாள் தொடரான வெஸ்ட் இண்டீஸ் தொடரை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதாவது இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை பொறுத்தவரையில் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி விளையாடி வருகிறது. இதில் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியும் இலங்கை அணியும் தற்போது விளையாடி வருகிறது. இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலும் மிக அருமையாகவே விளையாடி வருகிறது. முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்திருந்த இந்திய அணி 503 ரன்கள் எடுத்துவிட்டது. ஆனால் அனைத்து விக்கெட்டுகளையும் இழக்கவில்லை. 503 ரன்கள் எடுத்திருந்த போது 9 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்த நிலையில் இந்திய அணி டிக்ளேர் செய்வதாக அறிவித்தது. மேலும் இந்திய அணி இந்த போட்டியில் இந்த அளவுக்கு ரன்கள் குவிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது தேவ்தத் படிக்கல், ரிஷப் பண்ட், துருவ் ஜுரல் உள்ளிட்ட இந்த 3 பேரும் தான். இதில் ரிஷப் பண்டை தவிர்த்து தேவ்தத் படிக்கலும் துருவ் ஜுரலும் இருவருமே சதம் அடித்து இருந்தனர். இவர்களை தொடர்ந்து மற்ற பேட்ஸ்மேன்களான இந்திய கேப்டன் சுப்மான் கில், ரவீந்திர ஜடேஜா, யாஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளிட்டவர்களும் ஓரளவுக்கு நல்ல ரன்கள் தான் எடுத்திருந்தனர். இதனால் தான் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 503 ரன்கள் வரை எடுக்க முடிந்தது. அதாவது இந்த போட்டியில் கிட்டத்தட்ட அனைத்து பேட்ஸ்மேன்களுமே சூப்பராக விளையாடி இருந்தனர். அதனால்தான் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் என்பது இந்திய அணிக்கு கிடைத்தது. மேலும் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் இன்றைய தினம் என்பது 5வது நாள் ஆட்டமாக நடைபெற்று வருகிறது. எப்படியும் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று விட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் கிட்டத்தட்ட 2 நாட்கள் இந்திய அணி மட்டுமே முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்திருந்தது. ஏனென்றால் இந்திய அணி நினைத்திருந்தால் முதல் இன்னிங்ஸில் 400-450 ரன்கள் வந்திருந்த போதே டிக்ளேர் செய்வதாக அறிவித்திருக்கலாம். ஆனால் 500 ரன்கள் எடுக்கும் வரை பேட்டிங் செய்துவிட்டு இந்திய அணி டிக்ளேர் செய்தது. எனவே இந்திய அணியின் நோக்கம் என்பது வெற்றி பெறுவது என்பதில் தெளிவாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இன்றைய 5வது நாள் ஆட்டத்தில் இலங்கை அணி கைவசம் 4 விக்கெட்டுகள் மட்டுமே இருக்கிறது. இந்த 4 விக்கெட்டுகளை இந்திய அணி விரைவாக எடுத்துவிட்டால் இந்திய அணி மிக எளிதாக இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் வெற்றி பெற்றுவிடும். அதே சமயம் இலங்கை அணியும் பேட்டிங்கில் கடுமையாக திணறி வருகிறது. ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. என்ன ஒண்ணு இன்னிங்ஸ் வெற்றியை இந்திய அணியால் பெற முடியவில்லை. மேலும் இலங்கை அணிக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிட்டால் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளி பட்டியலிலும் இந்திய அணி மேலே வந்துவிடும். எனவே இந்த டெஸ்ட் தொடரில் வெற்றி பெறுவது என்பது இந்திய அணிக்கு மிகவும் முக்கியமாகும். அதே சமயம் இப்படியாக இந்திய டெஸ்ட் அணி இலங்கை அணியை அடித்து துவம்சம் செய்து வரும் அதே வேளையில் இந்திய ஒருநாள் அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை இதைவிட அடித்து சூரசம்காரம் செய்து வருகிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக சமீபத்தில்தான் T20 போட்டிகள் கொண்ட தொடரில் ஷ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி விளையாடி இருந்தது. அந்த தொடர் முடிந்த கையோடு அதே அணி இப்போது ஒருநாள் தொடரிலும் விளையாடி வருகிறது. அப்படியாக விளையாடி வந்த இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியிலேயே மிகப்பெரிய சரித்திர சாதனையை பேட்டிங்கில் செய்து காட்டியது. அதாவது இந்த முதல் ஒருநாள் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 505 ரன்கள் குவித்து
உலக சாதனை படைத்து இருந்தது. சூரியவன்சியின் உச்சகட்ட அதிரடியால் இந்த ஒரு இமாலய இலக்கு என்பது இந்திய அணிக்கு சாத்தியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த போட்டியில் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு பந்து வீச்சிலும் சிம்ம சொப்பனமாக மாறியிருந்தது இந்திய அணி. அதாவது இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணியின் பேட்டிங் தான் மிக பெரிய விஸ்வரூபமாக இருந்தது என்று பார்த்தால், பேட்டிங்கை விட இந்திய அணியின் பவுலிங் என்பது அதைவிட விஸ்வரூபமாக இருந்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி சேசிங் செய்ய களமிறங்கி முதல் ஓவரிலேயே 2 விக்கெட்டுகளை இழந்தது. அந்த அளவுக்கு முதல் ஓவரை ஹர்ஷ்தீப் சிங் சூப்பராக வீசியிருந்தார். முதல் ஓவரிலேயே 2 விக்கெட்டுகளை இழந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி இதிலிருந்து மீளவே இல்லை. அடுத்தடுத்து வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்கள் கடுமையாக திணறினார்கள். அதுவும் ஒரு ஓவருக்கு 2-3 ரன்கள் எடுப்பதற்கே வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்கள் இந்த போட்டியில் கடுமையாக திணறி வந்தனர். அதற்கு மிக முக்கிய காரணம் இலக்கு என்பது மிக பெரிய அளவில் இருந்ததால் அந்த பிரஷர் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்கள் தலையில் அதிகமாக ஏறிவிட்டது. அதனால்தான் இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்கள் தடுமாறி விட்டனர். அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணியின் பந்துவீச்சும் மிக துல்லியமாக இருந்தது. பேட்டிங்கில் தான் இவ்வளவு பெரிய இலக்கை எடுத்து விட்டோமே என்று அசால்ட்டாக பந்து வீசாமல் பந்து வீச்சிலும் துல்லியமாக செயல்பட்டு சிறப்பாக பந்து வீசியதால் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்களுக்கு அது கூடுதல் மன அழுத்தமாக மாறியது. அதனால் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை வெஸ்ட் இண்டீஸ் அணி பார்த்திராத அந்த ஒரு சம்பவத்தை இந்த போட்டியில் சந்தித்தது. அதாவது வெறும் 29 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்த போட்டியில் ஆல் அவுட் ஆகிவிட்டது வெஸ்ட் இண்டீஸ் அணி. அதுவும் ஒரு நாள் போட்டியில் இதுதான் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் மிக மிக குறைந்த ரன்களில் ஆல் அவுட் ஆன மேட்ச் ஆகும். ஒரு காலத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி கிரிக்கெட்டின் ஜாம்பவான் அணியாக இருந்தது. வெஸ்ட் இண்டீஸ் அணி என்று சொன்னாலே மற்ற அணிகளுக்கு தானாகவே பயம் வந்துவிடும். அதாவது வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பெயரை கேட்டாலே பயப்படும் அளவுக்கு ஜாம்பவான் அணியாக இருந்தது வெஸ்ட் இண்டீஸ் அணி. அப்படிப்பட்ட அணிக்கு எதிராக இந்திய அணி 50 ஓவர் போட்டியில் 505 ரன்கள் குவித்தது மட்டுமில்லாமல் அதே போட்டியில் வெறும் 29 ரன்களில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை ஆல் அவுட் ஆக்கி கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியின் இந்த அபார வெற்றியை பற்றியும் இலங்கை அணிக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி அபாரமான வெற்றியை பெறுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.